ஒரு 4 பேருக்கு உரைத்து பல்வேறு அறிஞர்களெல்லாம் வந்து கொண்டு மகாவம்சத்தை தொகுத்து காட்டியிருக்கிறார். கூட ஒரு ஐயம் இருக்கிறது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு வந்த நடிகையை கூட சிங்கள நடிகை என்றுதான் தமிழ் மக்கள் சொல்வார். அதனால்தான் பாரதியார் கூட சிங்களத்தீவு என்று பாடிவிட்டு போனார். பாரதிதாசன் கூட சிங்களம் சேர் தென்னாட்டு மக்கள் என்றார். காரணம் சிங்களம் என்றாலேயே தமிழ் என்றால் நாங்கள் சிங்கள மக்கள் எல்லாம் தமிழ் மக்கள் தான். அவர்களுடைய தமிழ் உணர்வை அவர்களாகவே தவறாக உணர்ந்து கொண்டு போய் அவர்களே பகையாக தங்களை பார்த்துக் கொண்டு எப்படிப்பட்ட பழுவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்குரிய வேரை ஆராய ஒரு ஆழ்ந்த நூலை எப்போ அவர்கள் இந்த நூலை தமிழர்கள் மட்டுமல்ல சிங்களர்கள் ஒரு முறை படித்தார்கள். சிங்களர்கள் படித்தால் தங்கள் உண்மை வரலாற்றை தெரிந்து கொண்டு தமிழர்களால் நாம் அறிமுக உரை ஆக்குவதற்காக அறிஞர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். எதை தொட்டாலும் புதுமையும், எதை தொட்டாலும் ஒரு புரட்சியும், எதை தொட்டாலும் சீர்திருத்தமும் என்று திரை ஓவியங்களை எல்லாம் காவியங்களாக மாற்றுகிறவர் பாலுமகேந்திரன். அவர்கள் இங்கே வந்து உரையாற்றி இருக்கிறார்கள். தமிழச்சு தங்கபாண்டியன் ஆங்கில பேராசிரியராக இருந்தார். அதுபோல மயிலாடுதுறை பேராசிரியரும் அறிஞர் பெருமக்களும் இந்த நூல்களை வெளியிடுகிறார்கள். கேட்டு தலைவர் என்றால் என்ன பொருள் என்று, ஸ்பீக்கர் என்று பொருள். அவர் பேசக்கூடாது, அதனால்தான் ஸ்பீக்கர் என்று சொன்னார். அந்த வகையிலே இந்திரா பாசாரி அவர்கள் நாடக உலகத்தில் ஒரு மாபெரும் இலக்கிய தலைவராக திகழ்கிறவர். இந்த 4 நூல்களும் ஒரு எரியவை 4 என்று சொல்லி நாம் மகிழ்ச்சி அடையலாம். இந்த விழாவில் அறிஞர்கள் அறிமுக உரையை வழங்குவார்கள். வணக்கம். நன்றி. வேற எந்த விதத்தில் நீங்கள் எல்லளவும் கம்மி இல்லை என்பது எங்களுடைய அனைவருக்கும் தெரியும். பேராசிரியர் கார்த்திகேச சிவகங்கை அவர்கள் கொழும்பு தாய்ரா கல்லூரியிலே என்னுடைய ஆசிரியர். 50களிலே இலங்கை வானொலியிலே என்னுடைய சமகால நடிகர். அவர்தான் இந்த ஆய்வரங்கத்தின் தலைவர் என்பது எனக்கு தெரியும். அது நிஜம். நான் வெளிப்படுத்தியது என்னுடைய ஆதங்கம். அது கவலையில்லை. இனி அடுத்து நாம் புத்தக வெளியீட்டுக்கு செல்ல போகிறோம். முதலில் ஜீவகுமாரன் அவர்கள் எழுதிய சங்கானை சந்தியன் என்ற நூலை தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வெளியிட திரை ஓவியர் பாலுமகேந்திரன் அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். இந்த சங்கானை சந்தியனை நான் வாசித்த போது என் மனதில் உருவமாக இருக்கிறது ஒரு நபர். அவரிடம் கேட்ட அரசியல் பிரமுகரின் மகள், ஒரு அமைச்சரின் தங்கை, ஒரு உயர் காவல்துறை அதிகாரியின் இல்லத்தரசி. இவற்றிலெல்லாம் உபரியாக அவருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு.